அதுதான் சார் எதையா எடுக்கிறாரு ஏன் காசு சார் அப்படி நான் கேட்குறேன் உங்களுக்கு பில்லு கேட்டீங்க பில்லு கொடுத்துருக்கீங்களா பில்லு கேட்டீங்க வாட்ஸ்அப்பில் காட்டியாச்சு மாடல் வேணும் மாடலை ஃபோட்டோ எடுத்துங்க ஏன் நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ் 1000 ரூபா ஃபோட்டோ எடுத்து எனக்கு கொடுத்துருங்க ஏன் நோட்டீஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏன் காசு ஏன் உழைப்பு ஏன் நகையை வச்சு அடமான வச்சு கட்சி வேலை பார்க்குறேன் பொண்டாடி தாலி செயினா அடை வச்சு வந்து கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஒன்று எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒரு துண்டறிக்கை 1000 ரூபா 2 துண்டறிக்கை 3 ரூபா சட்டத்தில் சொல்லியிருக்கா அப்படி தேர்தல் கேம்பெயினில் கொண்டு போக வேண்டிய நோட்டீஸ் எடுத்து சாம்பிள் வைக்கணும்னு எவ்வளோ துண்டறிக்கை எனக்கு காட்டுங்க சார் எவ்வளோ என்ன நீங்கள் எனக்கு தெரியணும்ல நான் ஒரு எண்ணிக்கை வச்சிருந்தேன் கூடி இருந்து குறைஞ்சிருந்தேன் நான் எங்கே பார்த்துருந்தேன் நீங்கள் தனியாக உட்காந்து எண்ணிக்கை இருக்கேன் நான் தனியாக பேட்டி கொடுத்துருந்தேன் ஒரு மாடலுக்கு ஒன்று நீங்கள் மாடல் மொத்தம் 4 எடுத்துருக்கீங்க இதே மாடலுக்கு ஒன்று எடுக்கிறதா நாங்கள் நாகரிகமாக போக நினச்சா விட மாட்டீங்க உங்களோட நான் அதிகமாக உங்களுக்கு இதே மாதிரி துண்டறிக்கை பூரா அள்ளி எனக்கு பாதி துண்டறிக்கை காணாமல் போட முடியும் நான் இங்கே எண்ணிக்கிட்டு இருந்தேன் பாதி துண்டறிக்கை காட்டிலாட்டி புட்டேஜ் கொடுங்கன்னு கேட்க முடியும் தகவல் உரிமை சட்டத்தில் உட்காந்து போட்டின்னு வச்சுங்க செய்ய தெரியாமல வம்புழுக்க தெரியாமல முதல் தெரிஞ்சுக்க மனசாட்சியோட வேலை பாருங்க எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கும் யாருக்கா இருந்தாலும் இறை நம்பிக்கை இருக்கும் எல்லா பேரும் நீங்க எல்லாம் இஸ்லாமியர் கண்டிப்பா துவா பண்ணுவீங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஹராம் இந்த பாவத்தை எல்லாம் தொலைக்க முடியாது எங்களை நடு ரோட்ல வச்சு சித்திரா பண்ணி இதே சார் நான் உங்க 2 பேர்த்தையும் சொல்லல யார் எங்களை நிப்பாட்டி இவ்வளவு தூரம் பாத்தீங்களா சார் சார் உண்மையான திராணி இருந்தா யாரையாவது ஒரு அதிமுக நிப்பாட்டுங்க சார் திமுக நிப்பாட்டுங்க சார் இது மாதிரி ஒரு வீடியோ வருமா சார் மனசாட்சியோட வேலை பாருங்க சார் அடங்கா பிரசோட நீங்க பவர் ஏஜென்ட் தானே வேட்பாளர் கொடுக்கல பவர் ஏஜென்ட் கொடுக்கல அப்புறம் என்ன நடத்துறாங்க இல்ல ஒரு நோட்டீஸ் காமிச்சு சொல்லுங்க மத்த பிடிச்ச ஒரு நோட்டீஸ் காமிச்சு ஒரு நாள் காட்ட சொல்லுங்க அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க இல்ல காட்ட சொல்லுங்க அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டாங்க எதையுமே பண்ற கிடையாது ரூபா எனக்கு இப்ப இது என்ன இது உங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன சார் அதிகாரி டெஸ்டினேஷன் அவங்க அதிகாரியோட பேர் அந்த அதிகாரியோட பேரு டெஸ்டினேஷன் சொல்லுங்க சார் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு அதிகாரி என்னை செக் பண்ணாங்க அந்த அதிகாரியோட பேரு டெஸ்டினேஷன் எனக்கு சொல்லணும் ரெவன்யூ டிபார்ட்மெண்டா ஊராட்சியில அவங்க என்ன பொறுப்பு எந்த இதுல வந்து எந்த சிட்டி லிமிட்ல வேலை பார்க்குறாங்க எந்த ரேஞ்சில் வேலை பார்க்குறாங்க எனக்கு சொல்லணும் சார் ஆஸ்பர்தல் எல்லாம் சொல்லணுமா இல்லையா சார் இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்கள் பேர் வந்து பாலச்சந்தர் சார் நீங்கள் எப்படி இந்த ஏரியாவில் இருக்க ஜுடிஷியலாக இருப்பீங்க இந்த ஏரியாவில் இருக்க ஸ்டேஷன் இருக்க சர்க்கிளில் இருப்பீங்க நான் இல்லைன்னு சொல்கிறேன் அதே மாதிரி என்னை செக் பண்ண அதிகாரி யாருன்னு சொல்லுங்கள் சார் நீங்கள் பேசுனேன் நான் அங்கே போய் பேசக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னை செக் பண்ண அதிகாரி யார் சார் நீங்க அலுவலர் யாரு நீங்க வந்து இந்த ஏரியால செக் பண்றாங்க நீங்க அலுவலகத்துக்கு போய் கேட்டீங்கன்னா சொல்லி சார் நான் சொல்றது நீங்க எனக்கு முதல்ல நீங்க சார் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க சார் சார் நான் நீங்க தமிழ்நாடு அரசுடைய பேட்ச் போடுறீங்க நீங்க அதிகாரின்ற நான் மதிக்கிறேன் நீங்க ஒரு காவல்துறை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க யாரு எனக்கு எப்படி தெரியும் சார் இதை சொல்லணுமா சொல்ல நீங்க சொல்லுங்க அதிகாரி நான் இன்னாரு காட்டணுமா இல்லையா நான் என்னோட ஐடி கார்டு காட்டல நான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர்னா நீங்க உங்க அதிகாரி யாருன்னு காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணுங்க சார் எங்க பேரை பாத்தீங்களா சார் உங்க பேரை பாத்தீங்க சார் பேரை பார்த்தாலே எங்க அங்க சொல்லிடுவாங்க அவங்க இன்சார்ஜ் பேர் சொல்லிடுவாங்க நீங்க எனக்கு அவங்க டெஸ்டினேஷன் எந்த சார் எந்த டிபார்ட்மென்ட் சொல்லுங்க சார் எந்த டிபார்ட்மென்ட் எனக்கு